இப்போ இந்த ஆம்ஸ்ட்ராங்லயும் ஜெயக்குமார்லயும் ராமஜெயத்திலையும் என்ன விஷயம்னா, இந்த ரவுடிகள் உள்ள வர்றது ஆர்கனைஸ்டு கிரைம் இன்டெலிஜென்ஸ் யூனிட்னு ஒன்னு இருக்குங்க, ஓசிஐ ஒன்னு. அவங்களுக்கு இவங்களுடைய மூவ்மெண்ட்டை கண்டுபிடிக்கிறதா வேலையே. அதான் அதுக்கு சரவணன் ஒரு எஸ்பி இருக்காருங்க, அவங்க கோட்டை விட்டுட்டாங்க. ஆக்சுவலா அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க அந்த ரவுடிகளுடைய போன் எல்லாம் டேப் பண்ணுவாங்க, ரவுடிகளோட மூவ்மெண்ட் எல்லாத்தையும் ட்ரேஸ் பண்ணுவாங்க. நேற்று இங்க இருந்தா அங்க போனான்னு ட்ரேஸ் பண்ணுவாங்க. அதுதான் இது. இப்போ அதுக்கு பதில் இப்போ ஸ்டேட் லெவல்ல லா அண்ட் ஆர்டர் ஏடிஜிபி அருண் இருந்தப்போ ஒரு போலீஸ்காரனுக்கு அந்த வேலையை கொடுப்பாரு. ஒரு ஏரியால ஒரு ரவுடி இருக்கானா ஒரு போலீஸ்காரன் போனோம். இப்போ இவங்க இன்டெலிஜென்ஸ், இவங்க ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு ஆள் தான் இருப்பாங்க. இன்டெலிஜென்ஸ் போலீஸ்ன்றது ஒரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கு ஒரே ஒரு இன்ஸ்பெக்டர் தான் இருப்பாங்க. அதனால இவங்களால அதை பண்ண முடியாது. அதுக்கு பதில் போலீஸ்காரங்களை ஈடுபடுவாங்க. யார் யாருக்கு கேஸ் இருக்கு, யார் யாருக்கு வாரண்ட் இருக்கு. கேஸ் இருக்கிறவனுக்கு வாரண்ட் இருக்கும்ல, அவன் கோர்ட்டுக்கு ஆஜராகணும்ல, கோர்ட்டுக்கு ஆஜராகணும்னா அவனை தூக்கு அப்படின்னு ஒரு பெரிய டிரைவை அருண் ஏடிஜிபி லா அண்ட் ஆர்டரா இருக்கும்போது அவர் பண்ணாரு. ஆனா சென்னை சிட்டிக்குள்ள இவர் அருண் தலையிட முடியாது. அப்போ இருந்த கமிஷனர் தான் அதை பண்ணிருக்கணும். அவர் பண்றதுல கோட்டை விட்டாரு. அதே மாதிரி மாநில அளவுல ஓசிஐன்னு ஒன்னு இருக்கு. அவங்க ரவுடிகள் மூவ்மெண்ட்டை கண்காணிக்கணும். அவங்களும் கண்காணிக்கிறத கோட்டை விட்டாங்க. அதனால இந்த மர்டர்ஸ் நடக்குது. சோ இப்போ ஓசிஐல இன்னைக்கு மோசமான போலீஸ் தான் ஃபோர்ஸ் தான் இருக்குது அங்க, ரைட்டுங்களா? ஏற்கனவே உளவுத்துறை தலைவராக இருந்தவர் ஒருத்தர், அவருக்கு வேண்டப்பட்டவங்க எல்லாம் தான் இப்போ அந்த போர்ஸ்ல இருக்காங்க. ஆகவே அந்த ஓசிஐயு அப்படின்ற போர்ஸை மாற்றி அமைக்கணும்ன்ற ஒரு தேவை என்பது இருக்கு. இவங்களும் அரசியல் கட்சியை சார்ந்தவங்களும் ரவுடிகளை உறுப்பினராக சேர்க்காம இருக்கணும். திரைப்படங்கள்லயும் ரவுடிகளை ஹீரோக்களா காட்டுறதை நிறுத்தணும். இந்த வன்முறைக்கு நம்ம சொசைட்டில எல்லாரும் சேர்ந்து ஒரு முடிவு கட்டினாதான் இந்த வன்முறையும் ரத்த சரித்திரமும் நிக்கும். எந்த படத்தை எடுங்க, ஒயின் ஷாப்ல திட்டம் போடுறதாங்க திட்டம், சரகட்சி தாங்க திட்டம் போடுறானுங்க. அப்போ பாக்குற பையன் குடிப்பானா மாட்டானா? பெரிய ஹீரோ விஜய் மாதிரியாலே சிகரெட்டை பிடிச்சிக்கிட்டே பண்ணா பாக்குற பையன் சிகரெட் பிடிப்பானா இல்லையா? அது இல்லாம போதை மருந்து, போதை ட்ரக் லார்டு, ரைட்டா? லியோ படத்துல விஜய் ஒரு பெரிய ட்ரக் லார்டு. இதுல பாத்தீங்கன்னா லியோ படமா இருக்கட்டும், ஜெயிலர் படமா இருக்கட்டும், இப்ப ராயனா இருக்கட்டும், எல்லாமே குடும்பத்தை காப்பாத்துறதுக்காகவே எல்லாருமே கத்தியை தூக்கிட்டு வெட்டிட்டு இது மாதிரி எத்தனையோ எல்லார் குடும்பத்திலயும் பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யுது. அதுக்காக எல்லாரும் அப்ப நம்ம பத்திரிகையாளரா இருக்கிறவங்க குடும்பத்தை காப்பாத்தாமல இருக்கிறோம், கேமரால இருக்கிறவங்க குடும்பத்தை காப்பாத்தாம இருக்கணும், எழுதுறவங்க குடும்பத்தை காப்பாத்துறோம். இதுதான் பொய். அப்ப வண்டி ஓட்டுறாரு பஸ் டிரைவர், அவர் குடும்பத்தை காப்பாற்றப்பட்டாரா? அவரும் ஒரு கத்தியை வச்சுக்கினா வண்டி ஓட்டுவாரு. அவரு போற போக்குல பார்த்தா அவர் ஒரு கத்தி வச்சுக்கணும், கண்டக்டர் ஒரு கத்தி வச்சுக்கணும், பேக் சீட்ல சீட்டுக்கு இடம் பிடிக்கணும்னா அதுக்கு ஒரு கத்தி வச்சுக்கணும், ஃப்ரண்ட்ல ஜன்னல் ஒரு சீட்டு கிடைக்கணும்னா அதுக்கு ஒரு கத்தி வச்சுக்கணும். நாங்கடா ஏற்கனவே இந்த படிக்கட்டுல தொத்திக்கிட்டு கத்தியை உரசிக்கிட்டு அதெல்லாம் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க பசங்க. பட்டாபிராம்ல இருந்து அந்த காலேஜ் பசங்க எல்லாம் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. சோ இந்த வன்முறை கலாச்சாரத்துக்கான முடிவு என்பது ஒரு கருத்தொற்றுமையில வரும். அதே நேரத்தில் போலீஸும் முறையான விஷயங்கள்ல கவனம் செலுத்தி பண்ணணும்.